கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக்குமார் நகர பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக்குமார் நகர பகுதியான பாப்பரப்பட்டி, வெள்ளக்குட்டை, ராசுவீதி, ரெஜிஸ்டர் ஆபீஸ் பல்வேறு இடங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிருஷ்ணகிரி நகர கழக சார்பாக நகர செயலாளர் கேசவன் தலைமையில் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் வாக்குகள் சேகரித்தன. மேலும் காத்தவராயன், முனி வெங்கடப்பன், தங்கமுத்து, குரு கோவிந்தராஜ், சரவணன், பாஜக மாவட்ட தலைவர் கவியரசன், அமமுக மாவட்ட தலைவர் அறிவழகன், அமமுக குமார், நிஷாந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அதேபோல மக்களாகி நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து இருக்கிறார்கள். இந்த மக்கள் விரோத ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் மக்களாகி நீங்கள் பண்பாளர் திரு அசோக்குமார் அவர்களை அண்ணா திமுக எடப்பாடியார்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொறுப்பாளர்கள் தொண்டர்களுக்கும் பாட்டாளிகளுக்கும் கழகத்தின் பல்வேறு பொறுப்பாளருக்கும் ஒன்றிய முன்னாள் உறுப்பினர் ஏஎல்சி சரவணன் அவர்களுக்கும் நான் வாக்காளர்களை அதிகாரிகளை சந்திக்கவில்லை. நான் உடல்நலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் 520 வாக்குறுதி தந்தது. அந்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதா என்று சொன்னால் கிடையாது. நீட் தேர்வை அண்ணா திராவிட சட்டமன்ற தொகுதி அடுத்தபடியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு காரணம் என்னவென்றால் நல்லாட்சியுடனும் இதனுடைய அரசியல் கட்சியின் நிர்வாகிகள், புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள், ஏனென்றால் இன்னைக்கு நம்ம சரியான ஒரு ஆட்சி இன்றைய நிலைமை கடந்த 5 ஆண்டுகளாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பாதுகாப்பான ஆட்சி. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.